இப்போ ஒரே மிஷினில் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சலடை மேக் பண்ணி எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நேரடியாக விவசாயிகிட்ட வந்து மளிகை கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தூசி, குச்சி, இதில் கல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வரும். ஆனால் இதெல்லாம் வந்து குறிப்பாக சொல்லலாம், ஒரு கஸ்டமர்கிட்ட அதான் நம்மளாம் வாங்குறோம், ஒரு பேக்கெட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே க்ளீனாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே வாங்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுற மிஷினால எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய தடவை தேடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஹாய், திஸ் இஸ் விஐபி மிஷின்ஸ் இன்ஜினியர் ஆதி நாராயணன். இப்போது இன்றைக்கி நம்ம விஐபி மிஷினரிஸில் அடுத்த பார்க்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல் மிஷின். அப்படி என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கர் மிஷின். இன்னும் புதுசாக ஷேக்கர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் சந்தேகம் வந்துருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே சந்தேகம் வந்துருக்கு. ஏன்னா விஐபி மிஷின்ஸ் அப்படின்னாலே எல்லாமே வந்து எல்லா வகையான பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சர் தானே, அதுவும் பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சர்லேயே கஸ்டமைஸ்டு மிஷின் தயாரிக்கிறவங்க தானே. இது என்ன புதுசாக சின்னதாக ஷேக்கர் மிஷின் அப்படின்னு சொல்லுங்க சார், நிறைய பேர் சந்தேகம் வந்துருக்கும். எஸ், இது ஒரு புது மாடல் சொல்றது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மாடல். ஓகே, இப்போ இந்த ஷேக்கர் மிஷின்றது எங்கே பயன்படும், எந்தெந்த வகையான பொருட்கள்லாம் பயன்படும், அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் என்ன வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மளிகை பொருள் எல்லாமே சலிக்கக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஷேக்கர் மிஷின். மளிகை பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம துவரம்பயிறு, கடலைப்பயிறு, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, ஜீரகம், உளுந்து, இதில் உடச்ச உளுந்து, கொண்டக்கடலை, இந்த மாதிரி எல்லா வகையான கிரானுவல்ஸ் ஐட்டமாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக விவசாயிகிட்ட வந்து மளிகை கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தூசி, குச்சி, இதில் கல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வரும். ஆனால் இதெல்லாம் வந்து குறிப்பாக சொல்லலாம், ஒரு கஸ்டமர்கிட்ட அதான் நம்மளாம் வாங்குறோம், ஒரு பேக்கெட்டில் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே க்ளீனாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே வாங்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுற மிஷினால எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய தடவை தேடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய இந்த மிஷின்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்கு சார் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த மிஷின் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போறோம், நம்ம எங்கெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னா எல்லா வகையான மளிகை கடைங்க, எல்லா வகையான சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மினி சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி எல்லா வகையான சூப்பர் மார்க்கெட் ஒரு இடம் கொடுக்கலாம். எஸ்பெஷலி தால் மில் அவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்கு. இதோட குவான்டிட்டி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அடுத்த மிஷினோட கெப்பாசிட்டி வேற. இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டா ஒவ்வொருத்தனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மிஷின் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல நம்ம ஒரு டேங்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்ல வந்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து பொருள் வந்து லோட் பண்ண போறோம். அதாவது ஒரு துவரம்பயிறு, பொட்டுக்கடலை, எந்த பொருளாக இருந்தாலும் இந்த டேங்க்ல வந்து நம்ம பொருள் கொட்டிட்டு போறோம். இந்த டேங்கை நம்ம தேவைன்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் சொல்றேன், நம்ம தேவைன்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இந்த டோர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுமா, இல்லை ஒரு லிமிட்டாக ஓப்பன் பண்ணணுமா, எப்படி வேணுமோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ இது ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு சல்லடை கொடுத்துருக்கோம், அடியிலையும் ஒரு சல்லடை கொடுத்துருக்கோம். இப்போ பொருள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சல்லடை வழியாக ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகும்போது நமக்கு இந்த தூசி இதெல்லாம் இருந்தால் மேலேயே தங்கிடும். இதே ரொம்ப பொடியான வந்து தூசி ஐட்டங்களெல்லாம் இருக்கும். அந்த தூசி ஐட்டம் வந்து சைடில் வந்து பவுடராக இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் சைடில் வந்துடும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவுட்புட்டாக கிடைச்சிடும். இப்போ இந்த மிஷின்ஸ் நம்ம எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ தான் சொன்னோம். ஏன்னா நம்ம கிட்ட வாங்குற நிறைய சூப்பர் மார்க்கெட் ஓனர்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து சார் நாங்கள் வந்து சலிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனால் எங்களால் ஒரு பெரிய அளவுக்கு கெப்பாசிட்டியான ப்ரொடக்ஷன் இல்லை, எங்களுக்கு ஒரு லிமிட்டான ப்ரொடக்ஷன் இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக இந்த மிஷின் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எஸ், ஷேக்கர் மிஷின். இப்போ நிறைய பேர் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அப்போ இந்த கல்லெல்லாம் இந்த மிஷின் எடுக்காதா, வெறும் ஃபில்டர் மட்டும் தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் எடுக்கும் தனி மிஷின்ஸ் இருக்குங்க. அது வந்து டீஸ்டோனர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு தனி மிஷின்ஸ் இருக்கு. பட் இந்த மிஷின் ஒன்லி ஃபார் ஷேக்கர், அதாவது ஒரு பொருள் இருக்கிற தூசி ஐட்டங்களை பிரிக்கிறதுக்காகவும் குச்சி ஐட்டங்களை பிரிக்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய மிஷின். இப்போ ஒரு சிலவங்க என்ன கேட்பீங்க, எங்களுக்கு வந்து கல்லும் எடுக்கணுமே, அப்போ அதுக்கு தானே மிஷின் வாங்கணுமா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும். எஸ், அதுக்கு தானே மிஷின் வாங்கினா வாங்கலாம். அப்படி இல்லையா நம்மளே என்ன பண்ணோம், 3-in-1 மிஷின் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் ஒன்று செய்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் கொட்டிட்டா போதுங்க, அதில் இருக்கிற அதை காற்றுல பறந்து போகக்கூடிய தூசி ஐட்டமா அதையும் தனியாக பிரித்து ஒரு பேன் பாக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த பேன் பாக்ஸ் மூலயமா வெளியில் எடுத்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கல் பிரிக்கலாம், டீஸ்டோனர் கல்லை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் பல மடங்கு, மறுபடியும் சொல்கிறேன், பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம கம்பெனி கேரண்டியாக சொல்லாங்க. ஏன்னா
உங்களுடைய பொருள் எந்த அளவுக்கு தரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ரீச் ஆவீங்க. அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டேங்க்ல பாத்தீங்கன்னா பொருள் கொட்டியாச்சு. நம்ம ஓபன் பண்ணாதான் பொருள் வந்து பாத்தீங்கன்னா சலிச்சு வெளியில வரும். இப்போ ஓபன் பண்றதுக்கு இந்த சைட்ல ஒரு லிவர் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, மைல்டா ஓபன் பண்ணோம் அப்படின்னா இமீடியட் வந்து ப்ராடக்ட்ஸ் வெளில வர ஆரம்பிச்சிடும். எவ்வளவு கிளீனா சுத்தமா இருக்கு பாருங்க பருப்பு. இப்போ தோரம் பயிர் பார்த்தோம் எப்படி வந்து சலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் எடுத்தோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லாகவே டஸ்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் பாருங்க. ரொம்ப பொடியாக இருக்குது. தூசி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். இப்போ இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் அவுட்புட் கிடச்சிது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடைச்ச துவரம்பருப்பு. ஒரு வேளை நம்ம கொட்டின மூட்டையில் வந்து முழு துவரம்பருப்பு இருந்தால் ஃபில்டர் ஆகாமல் தான் எங்கே தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலேயும் இண்டிவிஜுவலாக தங்கும். அப்படி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு பருப்பு. அதே மாதிரி ரெண்டு பருப்பு 3 பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி நிற்கிற பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல துவரம் பருப்பு பார்த்தோம், அடுத்தது பொட்டுக்கடலை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு உடச்ச உளுந்து பார்த்தோம். இன்னும் நம்ம முழு உளுந்து ஓட்டுறோம், ஜீரகம் ஓட்டுறோம், பச்சைப்பயிர் ஓட்டுறோம். இந்த மாதிரி எல்லா வகையான ஒரு கிரானுவல்ஸ் ஐட்டம் ஓட்டணும், ஆனால் எங்களுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த மிஷின் பேர் தான் ஷேக்கர் மிஷின். இது மட்டும் இல்லைங்க, இப்போ இதுலேருந்து க்ளீன் பண்ண வந்த ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணணுமா, அதுக்கு உலகத்தரம் வாய்ந்த மிஷின் தயாரிக்கிற ஒரு இடம் நம்ம கம்பெனி மட்டும் தாங்க, தமிழ்நாட்டில், இந்தியாவிலே. விஐபிசிஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராசஸிங் மிஷினும் ப்ராசஸிங் மிஷினுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஷேக்கர் மட்டும் இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டீஸ்டோனர் இருக்கு, இதில் பேன் பாக்ஸ் வச்ச மாடல் இருக்கு. அடுத்து அட்வான்ஸ் பேட்னா பேக்கிங் மிஷின் எல்லாமே கிடைக்கிற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும் தாங்க, விஐபிசிஸ் மட்டும் தான்.